அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் மெல்லிசை மன்னரை பற்றி. மெல்லிசை மன்னரை பற்றி அப்படின்னோடனே அவருடைய பாடல்களை பற்றியோ அவருடைய இசையை பற்றியோ நான் பேச போகிறதில்ல. காரணம் அது உலகறிந்த விஷயம். இன்னும் என்னை விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் இந்த வீடியோவில் பேச போகிறது மெல்லிசை மன்னர் அப்படிங்கிற ஒரு மனித நேயரை பற்றி பேச போகிறேன். நானும் என்னுடைய ஒரு சில நண்பர்களும் மட்டுமே கண்டு ரசித்த, கூட இருந்து உணர்ந்த ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு மாபெரும் இசையமைப்பாளராக மட்டுமே மெல்லிசை மன்னர் பலருக்கு தெரியும். ஆனால் அவர் இப்பேற்பட்ட ஒரு மனித நேயர் அப்படிங்கிறது கூட இருந்து பார்த்த எங்களை மாதிரி பலருக்கு தெரியும். அதுக்கு என்னோடய லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். 1981 2015 வரைக்கும் 34 வருஷம் மெல்லிசை மன்னரோடு எனக்கு பழக்கம். இந்த 34 வருஷங்கள்லேயுமே ஒரு 4 வருஷம் மட்டுமே அவருடைய பிறந்தநாளும் போது நான் அவர் கூட இருந்ததில்லை. மற்ற எல்லா வருஷங்களுமே காலையில் போயிடுவேன். முதல் ஆளாக 7 மணிக்கு மன்னரோட வீட்டில் இருப்பேன். அவர் கூடயே கோவிலுக்கு போவேன். பிறகு வீட்டுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவர் கூட எடுத்துப்பேன். நண்பர்கள்லாம் வருவாங்க, அவங்க கூட பேசிகிட்ருப்போம். மத்தியானம் அவர் கூடயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வருவேன். இது நான் ஒரு 34 வருஷத்தில் 30 வருஷங்கள் செய்த ஒரு வேலை. இந்த மாதிரி 1990 வருஷம் அவருடைய பிறந்தநாளும் போது கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த டைமில் மெல்லிசை மன்னர் திரையும் இசையும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி தூர்தர்ஷனில் பண்ணிகிட்டு இருந்தார். நான் காரில் வந்துட்டுருக்கும்போது மன்னர்கிட்ட சொன்னேன், அண்ணே திரையும் இசையும் என்கிட்ட கேசட் இல்லைண்ணே, என்னால் அதை ரெக்கார்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதை கேட்டுகிட்டே வந்தார். வீட்டுக்கு வந்த உடனே அவர் பண்ண முதல் காரியம் அவருடைய மகன் ஹரிதாஸை கூப்பிட்டுட்டு சேலம் கணேஷ்க்கு திரையும் இசையும் வேணுமா, வாங்கி கொடுத்துரு அப்படின்னாரு. உடனே ஹரிதாஸ் என்னை கூட்டிகிட்டு வீட்டிலேருந்து வெளியே கிளம்பினார். கிளம்பின உடனே மன்னர் ஹரிதாஸை கூப்பிட்டு என்னமோ சொன்னார். சொன்னோடனே ஹரிதாஸும் நானும் ஆட்டோ பிடிச்சிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டில் திரையும் இசையும் கேசட் இருந்தது. அதை வாங்கி என்கிட்ட கொடுத்தார் ஹரிதாஸ். அடுத்தது அவர் பண்ணின்னு தான் ஹைலைட்டு. அடுத்தது அவர் என்னை கூட்டிகிட்டு போனது ஒரு வீடியோ கேசட் கிடைக்கும். அப்பா உங்களுக்கு வீடியோ கேசட் வாங்கி தர சொன்னார் அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா எனக்காக ஒரு இடத்துல போய் வீடியோ கேசட் வாங்கி கொடுக்குறதே பெரிய விஷயம். அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வீடியோ கேசட்டும் வாங்கி கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஹரிதாஸ் மன்னர்கிட்ட கொடுத்தார். கொடுத்தோடனே மன்னர் என்னை கூப்பிட்டு, சேலம் கணேஷ் அவர்களே, இது என்னுடைய கிஃப்ட் உங்களுக்கு அப்படின்னாரு. அதாவது பிறந்த நாள் மெல்லிசை மன்னருக்கு, ஆனால் கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், இதுபோல் எத்தனை இசையமைப்பாளர்கள் அவங்களுடைய ரசிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவாங்க. நான் ஒரு ரொம்ப சாதாரண ஒரு ரசிகன். அவர் இருக்கக்கூடிய லட்ச ரசிகரில் சாதாரண ஒரு ரசிகன். ஆனால் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா அந்த மன்னரோட மனசை யோசிச்சு பாருங்கள். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 2007 என்னுடைய பிறந்தநாள். என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி மெகா டிவியில் மெல்லிசை மன்னர் பேட்டி கொடுத்துட்ருக்காரு. லைவ் போயிட்டுருக்கு. ஆதவன் சார் தான் பேட்டி எடுத்துகிட்ருக்காரு. விளம்பர இடைவேளையில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் அட்டன் பண்ணேன். சார், நாங்கள் மெகா டிவி ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோங்க, ஐயா உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார், அப்படியே லைனில் இருங்க அப்படின்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சந்தோஷம், அதிர்ச்சி, கண்ணில் அப்படியே தண்ணி வருது. விளம்பர இடைவேளை முடிஞ்ச உடனே மன்னர் லைவில் ஹாப்பி பர்த்டே சேலம் கணேஷ் அவர்களே அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ஆதவன்கிட்ட சொல்கிறாரு,
தம்பி சேலம் கணேஷை எனக்கு ஒரு 20 வருஷமாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்தே என்னை வாழ்த்துறாரு லைவில். என்னுடைய மனநிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இடத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும். உடனே ஆதவனும் சொல்கிறாரு, மெல்லிசை மாமன்னரே உங்களை நேரலையில் வாழ்த்துறாரு அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்னை வாழ்த்துறாரு. மன்னர் பேசுகிறாரு. ஆனால் எதுவுமே எனக்கு வந்து மைண்டில் ஏறல. கண்ணில் கட 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 கடன்னு தண்ணி வந்துகிட்டே இருக்குது. சரிங்கண்ணே சரிங்கண்ணேன்னு மட்டும்தான் சொல்கிறேனே தவிர அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது வந்து ஏறலை. அவர் பேசி வாழ்த்தி முடிஞ்ச பிறகு தான் நான் வீட்டில் வந்து மன்னர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ரசிகருக்கு, ஏதாவது ஒரு இசையமைப்பாளர்கிட்ட இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. எனக்கு ஆக்சுவலாக இது கூட என்னால் பேச முடியல. நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் பேசுகிறேன். ஏன்னா அந்த மனிதநேயரோட மனிதநேயம் அப்படிப்பட்டது. 1993 மன்னர் சேலம் வந்தார். அதுக்கு முன்னால் வந்து அவர் வந்து மன்னர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார் உடல்நிலை சரியில்லாமல். அப்போ அவருக்காக வந்து சேலம் ராஜகணபதி கோயிலில் நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், ஒரு அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை மன்னர்கிட்ட சொன்னபோது அவர் சொன்னார், நான் அக்டோபரில் சேலம் வருவேன், அப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். 9th October 1993 மன்னர் சேலம் வர்றாரு. அப்போ வந்து இந்த ஃபோன் வசதியெலாம் கிடையாது. அதனால் நான் வந்து மன்னரோட அன்றைக்கி ஏற்காடு போக வேண்டியிருந்தது. ஸோ என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு திரு ராமூர்த்தி அவர்கிட்ட வந்து இந்த அபிஷேகத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லியிருந்தேன். நான், மன்னர், அம்மா, கவிஞர் காமகோடியான் 4 பேரும் ஏற்காடு போயிருந்தோம். ஏற்காடில் அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தார். ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா மழை, ஏகப்பட்ட மழை. ஆனால் காலையில் அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை பற்றி எனக்கு எந்த டீட்டெயிலும் தெரியல, ஏன்னா ஃபோன்லாம் கிடையாது. வந்துட்டு இருக்கும்போது நான் வந்து மன்னர்கிட்ட கேட்குறேன், ஆனால் ஒரே ஒரு சின்ன உதவி அப்படின்னேன். என்ன தம்பி சொல்லுங்கள் அப்படின்னாரு. இல்லை, இந்த அபிஷேகத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், பட் எத்தனை மணிக்கு என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. ஒரே ஒரு நிமிஷம் என்னுடைய நண்பர் வீட்டில் போய் அதை மட்டும் கேட்டுட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறேன். வேறு யாராக இருந்தாலுமே என்னை கொண்டு போய் ஹோட்டலில் விட்டுட்டு நீங்கள் போய் கேளுங்க அப்படிம்பார். ஆனால் மெல்லிசை மன்னர் வந்து வரேன் தம்பி போகலாம் அப்படின்னாரு. இந்த காட்சியை மட்டும் கற்பனை பண்ணி பாருங்கள். மழை கொட்டிகிட்டு இருக்கு. என்னுடைய நண்பர் வீட்டு வாசலில் கார் போய் நிற்கிது. என்னுடைய நண்பரோட குடும்பம் வந்து ஒரு கூட்டு குடும்பம். ஏறக்குறைய ஒரு 14 பேர் அன்றைக்கி அந்த ஃபேமிலியில் இருந்தாங்க. நான் மழையிலே இறங்கி போய் அவங்க வீட்டு கதவை தட்டுறேன். தட்டிட்டு கதவை திறந்தோடனே நான் சொல்கிறேன், வெளியே வந்து மெல்லிசை மன்னர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். கொற்ற மழையில் ஒருத்தர் வீட்டு வாசலில் காரில் மெல்லிசை மன்னர் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும்? அத்தனை பேரும் கிளம்பி வெளியே வந்துட்டாங்க. அத்தனை பேரும் வெளியே வந்து காரை சுற்றி நின்றுட்டு மழையிலேயே மன்னர் ஒவ்வொருத்தரட்டி பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து வேறு யார்கிட்டையும் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. இதெல்லாம் அந்த மெல்லிசை மாமன்னர் அப்படிங்கிற அந்த மனிதர்கிட்ட மட்டுமே நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதுபோல் ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து என் கூட இருந்தவங்களும் இருக்காங்க. ஏன்னா இதில் எதுவுமே கற்பனை கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த விஷயங்கள் நடக்கும்போது என் கூட இருந்தவங்களும் இருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து ரொம்ப பொக்கிஷமாக நினச்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண ரசிகன் நான். தியேட்டரில் டைட்டிலில் மெல்லிசை மன்னர் அப்படின்னு பேர் வரும்போது அதை பார்த்து கைத்தட்டின ஒரு ரசிகன். அந்த ரசிகனுக்கு மெல்லிசை மன்னர் தன் கைப்பட 3 கடிதங்கள் எழுதியிருக்கார். இது வந்து 1994ஆம் ஆண்டு நான் வந்து நியூ இயர் அன்றைக்கி அவரை போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கு முன்னால் நான் அவருக்கு ஒரு வாழ்த்து அனுப்பிச்சிருந்தேன். அந்த வாழ்த்து அப்போ அவர் கைக்கு கிடைக்கல. நான் அவரை பார்த்துட்டு வந்த பிறகு தான் அந்த வாழ்த்து வந்து அவர் கைக்கு வந்திருக்கு. அதை பார்த்த பிறகு அவர் தன்னுடைய கைப்பட எனக்கு எழுதிய வாழ்த்து. இதில் என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் எழுதின ஒரு வார்த்தை,
மிகவும் நன்றி. தங்களின் ரசனையை போற்றும் நான் ஒரு ரசிகன். ரசிகர்கள் தான் கலைஞர்களாகிறார்கள். வருங்காலம் உங்களையும் ஒரு நல்ல கலைஞராக்க வேண்டும் என்பது நான் கடவுளை மனமாற வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். என்னால் நிஜமாக பேசக்கூட முடியுங்க. ஏன்னா அவரை பற்றி நினச்சேன்னா கண்ணில் தண்ணி மட்டும் தான் வரும். அந்தளவுக்கு அவர் கூட பழகியிருக்கேன். இது என்னுடைய பிறந்த நாளுக்கு அவர் கைப்பட எனக்கு எழுதிய வாழ்த்து கடிதம். ஒரு சாதாரண ரசிகனை மதித்து, பொதுவாக ஆக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே லெட்டர்ஸ் அனுப்புவாங்க. என்னென்னா பிஏக்கள் எழுதுவாங்க, இவங்க கையெழுத்தை மட்டும் போட்டு அனுப்புவாங்க. ஆனால் இதுபோல் அவரே எழுதி எனக்கு அனுப்பிச்ச கடிதம். இந்த கடிதத்தெல்லாம் நான் பொக்கிஷமாக வச்சிட்ருக்கேன். இன்னும் ஒரு விஷயம், 2014 வருஷம் ராணி சீதை ஹாலில் ஒரு கச்சேரி நவராக் ஸ்ரீதர் பண்ணுறாரு. மெல்லிசை மன்னர் ஹிட்ஸ் அப்படின்னு அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அன்றைக்கி மன்னரை கூட்டிகிட்டு வர பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருந்தார். அப்போது மெல்லிசை மன்னருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ நான் அவரை வீட்டில் போய் கூப்பிடும்போது அவர் என்ன சொன்னார்னா, தம்பி ஒரு 8:30 மணிக்கு என்னை வீட்டில் கொண்டு விட்டுருங்க அப்படின்னார். சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். காரில் போகும்போது அப்படியே என்னமோ திங்க் பண்ணிகிட்டே வந்தார். திடீர்னு என்கிட்ட சொன்னார், தம்பி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அங்கே ஹாலுக்கு போனோடனே இன்றைக்கி எத்தனை சிங்கர்ஸ் பாடுறாங்கன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. எனக்கு எதுக்குன்னு தெரியல. சரிங்கண்ணேன்னு சொல்லிவிட்டு ஹாலில் போய் மெல்லிசை மன்னரை உட்கார வச்சுட்டு நேராக ஸ்டேஜுக்கு போனேன். நவராக் ஸ்ரீதர் இருந்தார். அவர்கிட்ட இன்றைக்கி எத்தனை சிங்கர்ஸ் பாடுறாங்க அப்படின்னு. அன்றைக்கி கோவை முரளி, ஆனந்து, முகேஷ், தீப்ஷிகா, ஜெய்ஸ்ரீ 12 சிங்கர்ஸ் அன்றைக்கி பாடுறதா சொன்னாங்க. நான் கீழே மன்னர்கிட்ட சொன்னேன், அண்ணா இன்றைக்கி 12 பேர் பாடுறாங்க அண்ணே அப்படின்னு. அடுத்தது அவர் சொன்ன வார்த்தை தான் அங்கே ஹைலைட்டேன். தம்பி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒவ்வொரு சிங்கரையும் ஒவ்வொரு பாட்டு முதல்ல பாட சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே என் முன்னால் பாடணுங்கிற ஆசை இருக்கும். நான் ஏதோ 2 பாட்டு 3 பாட்டு கேட்டுட்டு போயிட்டேன்னா மற்றவங்க மனசெல்லாம் வருந்தும் அப்படின்னாரு. அவருக்கே உடல்நிலை சரியில்லை, ஆனால் மற்றவங்களோட மனசை அவர் பார்க்குறாரு. இந்த மனிதநேயம்தான் மெல்லிசை மன்னரோட புகழை இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்த பூமியில் நிலச்சிருக்க செய்யணும். நான் போனேன், ஸ்டேஜுக்கு போனேன், ஸ்ரீதர் சார்கிட்ட விஷயத்த சொன்னேன். அவர் ஒவ்வொரு சிங்கரையும் ஒவ்வொரு பாட்டு பாட வச்சார். 12 சிங்கர்ஸோட பாட்டையும் கேட்ட பிறகு ஸ்டேஜில் போய் அவரை வாழ்த்திட்டு தான் மெல்லிசை மன்னர் அங்கிருந்து கிளம்பினார். அவருக்கு உடம்பு சரியில்லை, 8:30 மணிக்கு வீட்டுக்கு வரணும்னு என்கிட்ட சொல்லிட்டு வந்தவர். ஆனால் 12 சிங்கர்ஸையும் வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புகிறார். 12 பாட்டையும் கேட்டுட்டு தான் வர. இதுபோல் மெல்லிசை மன்னரோட மனிதநேயம் வெளிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த வீடியோலேயே நான் உணர்ச்சிகளை ரொம்ப கட்டுப்படுத்திட்டு தான் பேசியிருக்கேன். இதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.